ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷவதமாக 3வது பாகமாக பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா, நல்ல அருமையான ஒரு சப்ஜெக்ட். பெண்கள் ஊழியம் செய்யலாமா. முதல் பாகத்துல நல்ல அருமையாக நாம் படித்து கொண்டோம் நல்ல பாடங்களை. 2வது பாகத்திலும் நல்ல அருமையான பாடங்களை பைபிளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். 3வது பாகம் கூட பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா. இன்றைக்கு உலகம் முழுவதும் பெண்கள் இல்லாம இடங்களே இல்லை. எல்லா துறைகளிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். வீட்டு வேலையானாலும், ரோட்டு வேலையானாலும், ஆபீஸ் வேலையானாலும், எந்த இடத்துலையும் பெண்கள் அவர்கள் இந்த கல்வி துறையிலானாலும், கல்வி இல்லாத இடங்களிலும் கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வமாக எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. ஃப்ளைட் ஓட்டுனாலும், ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆனாலும், அவர்கள் அரசியலில் ஆனாலும், அறிவில் ஆனாலும், தொழில் செய்கிற காரியங்கள் ஆனாலும், அது ஃபேக்டரி ஆனாலும், உருவாக்கக்கூடிய எந்த இடத்துலையும் பெண்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அடுப்பாங்காரை முதற்கொண்டு அரசியல் வரை, அரசியல் முதற்கொண்டு அறிவில் வரை, அறிவில் முதற்கொண்டு விஞ்ஞானம் வரை பெண்கள் இல்லாம இடமே இல்லை. பெண்கள் இந்தியாவின் கண்கள் மாத்திரமல்லாமல் உலகத்தின் கண்களா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தாயா. கல்வித்துறையில் இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க, எப்படி அறிவில் இருக்கிறாங்க, விவசாயத்தில் இருக்கிறாங்க, எப்படி வியாபாரங்களில் இருக்கிறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, எல்லா துறைகளிலும் அவர்கள் கப்பல் ஓட்டுறாங்க, வேலை செய்யறாங்க, எவ்வளோ காரியங்களை செய்யறாங்க. நல்லதுதான். சபை நடத்தலாமா, ஊழியம் செய்யலாமா என்றுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கும். சிலர் அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பெண்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சாங்க. ஏனென்றால் இதை முட்டிக்கிட்டா தப்பு, அங்க உட்கார்ந்துட்டா தப்பு, அது தீட்டு, இதை நீங்க தொடக்கூடாது, இங்க உட்காரக்கூடாது, இங்க அமரக்கூடாது, இங்க நடக்கக்கூடாது, இவர்களை தொடக்கூடாது, அந்த மனக்கட்டுல உட்காரக்கூடாது, இந்த பொருளை தொட்டுக்கூடாது, இது தீட்டு என்று சொல்லி பெண்களை பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல வைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தார்கள். ஒரு சட்ட திட்டங்களை போட்டார்கள். பிள்ளைகளை பெற்றால் எத்தனை நாள் அவர்கள் தீட்டா இருக்கணும், அந்த தீட்டு கழிவதற்கு வேண்டிய பலிகள் எங்கே செலுத்தணும், அவர்கள் எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டுல அப்படியே முற்றிலுமாக ஆண்டவர் மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக காரியமா இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அருமையாக இந்த சமாரியா பெண்மணியானவர், அந்த பெண்மணி ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். சமாரியா பெண், நீ யூதனா இருக்க, நாங்கள் சமாரியாரா இருக்க, நீங்கள் என்னிடத்தில் எப்படி தண்ணி கேட்கலாம் என்று மிரட்டுகிற வார்த்தையாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பெண்கள் இடத்துல அந்த அளவுல பேச மாட்டாங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் தெய்வமே அந்த இடத்துல இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி காரணரா இருக்கக்கூடிய ரட்சகர் அந்த இடத்துல இருக்கிறார். அவங்களுக்கு தெரியல அந்த அம்மாவுக்கு. பட் பேசக்கூடாது பெண்கள் இடத்துல. ஆனால் ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றி, நீங்க தெலுங்கு பைபிள், கன்னடா பைபிள், இந்த மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் படிச்சீங்களானாக்கா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. உலகம் ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலையில அவங்களுடைய வாழ்க்கை. பட் சிருஷ்டிகர் அம்மா. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அந்த லவ், அந்த அன்பு, அந்த பாசம். ஏன்னா சரீரத்துல ஒரு வகையில தவறா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், அந்த ஆத்மா ஆண்டவருடையது. ஆகவே ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற, மனிதன் பார்க்கிற பார்வை வேற. மனிதன் பார்க்கிற பார்வை நல்லவனை கூட கெட்டவன் சொல்லுவான். ஆனா தெய்வம் கெட்டவனை கூட நல்லவனா மாற்றி
நீதிமானா உருவாக்கி தாம் பிள்ளையாகிய மார்போடு கூட அணைத்துக் கொள்கிற தெய்வம் உலகத்தில் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். எனவே அந்த ஆண்டவர் பேசுகிற அருமையான வார்த்தையை சமரிய பெண் மெய்மறந்து சமரியா பட்டணத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஆண்டு விட்டாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஞானிகள், பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பிஷப்பு, ரெவரண்ட், பாஸ்டர், இவ்வளோ பெரிய ஆட்கள் செய்ய முடியாத காரியத்தை உலகம் தவறா நினைக்கிற அளவுல நடந்து கொண்ட அவங்க வாழ்க்கைய தேவன் அற்புதமாக அந்த தாயை கொண்டு சமரியா பட்டணமே மணந்து இருந்துச்சு. உங்களால முடியுமா? உங்க வீட்டில் இருக்கிறவங்களே மாற்ற முடியாத நிலைமையில இருக்கும் இல்லையா? நம்மளால நிறைய பேர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அதோடு சரி, மற்றவங்க ரட்சிக்கப்பட்டதில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா ஒருத்தன் எப்படியோ ஓடிடுறான். ஏதோ ஒன்று ஒவ்வொரு சில வீடுகளில், எல்லா வீட்டிலும் எல்லாம் சில வீடுகளில். ஆகவே பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கேள்வி நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, பெண்கள் ஊழியம் செய்யலாம். எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடாது என்பதை குறித்து 2வது பாகத்தில் கூட நாம் படித்துக் கொண்டோம். இன்னும் எப்படிப்பட்ட ஊழியங்களெல்லாம் அவர்களை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பது குறித்து கூட இன்னும் 4-5 பாகங்களில் நாம் தெளிவாக படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். நம்ம எதிர்பார்ப்போடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த வார்த்தைகளுக்கெல்லாம், உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் 5-6 பாகங்களில் வரும். இது 3வது பாகம்தான். என்ன இருக்கு, அவைகளில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட சில பெண்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள். அற்புதமான ஒரு ஊழியம். லூக்கா முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்களை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேலான் எண்ணப்பட்ட மரியாள், ஏரோதியின் காரியக்காரனான சூசன்னாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். மகதலேனாள் என்ற மரியாளும் மற்ற மரியாள்களும் அநேக பெண்களும் தங்கள் ஆஸ்திகளால தங்களுக்கு இருக்கிற அத்தனை ஆஸ்திகளால பலனை கூட, தங்களுடைய ஆஸ்தியை மாத்திரமல்லாமல் தங்களுடைய நேரத்தையும் பலனையும் செலவழித்தார்கள். பெண்களும் சீடர்களோடு கூட இருந்தார்கள், அவங்களோடு கூட இருந்தாங்க, ஆண்டவரோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்தார்களாம். எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது. ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். என்னென்ன ஊழியம் செஞ்சிருப்பாங்க? சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் நடத்தியிருப்பாங்க, பெண்கள் கூட்டம் நடத்தியிருப்பாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, குடும்ப பெண்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய ஊழியங்களை செய்திருப்பாங்க. டிராக்ஸ் ஊழியங்களை கொடுத்திருப்பாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, வாங்க உங்களை குணமாக்குவார் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் சொல்லியிருப்பாங்க, அழைத்து கொண்டு வந்திருப்பாங்க, பணங்களை கொடுத்தாங்க. பணத்தை கொடுத்து ஊழியத்திற்கு வேண்டிய ஆகாரமானாலும், ஒருவேளை கப்பல் போகும்பொழுது அதுக்கு வேண்டிய கட்டணமானாலும், எவ்வளோ காரியங்களே சொல்லலாம். உங்களை வஸ்திரங்கள், உங்களை தேவைகள் அத்தனையும் இந்த பெண்கள் எல்லாம் கூடி ஊழியம் செய்ததை பார்த்து ஒருத்தன் ஒரு சினிமா எடுத்தான். அந்த சினிமாவில் என்ன சொன்னான்னா, ஒரு பைத்தியக்காரன் இயேசு கிறிஸ்து கல்யாணம் ஆயிற்று, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்து விட்டான் பாருங்க. பிரபலமாயிற்று உலகம் முழுவதும். இன்னைக்கும் ஊடகங்களை அந்த மூவிஸை பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம், அந்த சினிமாவை பார்க்கலாம்.
மகதலேன மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய மனைவி. ஏனென்றால் அவர்கள் எங்க போனாலும் ஊழியத்துல குடும்ப ஜபமானாலும் எங்கானாலும் சில புகைப்படம் கூட பாருங்க, அந்த படத்துல கூட சீடலோடு கூட சில பெண்கள் இருப்பாங்க. தெய்வம் அவர் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, செய்ய மாட்டார். இட் இஸ் ராங். அந்த சினிமா ராங். அவன் படம் எடுத்தவனா ராங். அவனும் பிரபலம் ஆயிட்டான். சத்தியம் சொன்னப்போ கேட்க மாட்டேன் ஜனங்களுக்கு. பொய் சொன்னா இமிடியேட்டா ரீச் ஆகுது. பிசாசு பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் இல்லையா, அவன் தான் கொண்டு போவான் பொய் சொன்னான். சத்தியத்தை கத்துறோம், ரத்தம் வர்ற மாதிரியோ உயிர் போற மாதிரியோ எவனுமே காது விட்டு கேட்க மாட்டாங்க. ஏதான ஒரு தவறு நடந்தா அது அப்படியே 1 மணி நேரத்துல எல்லாமே போயிடும். அற்புதமான ஆண்டவர். தவறு செய்யக்கூடாது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உலகத்தை பாவ பிடியிலிருந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு போக போதனை செய்ய வந்தார். ரத்தம் கொடுக்க வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார், உயிரை கொடுக்க வந்தார், தியாகம் பண்ணினார், செத்தார் சிலுவையில். அப்படிப்பட்டவருக்கு அந்த ஒரு பட்டத்தை கட்டி விட்டான். அது இட் இஸ் ராங் படம். நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு வியாதிகளை குணமாக்கினார், பேய்கள் ஓடிற்று, அவர்கள் சுகமாக்கப்பட்டாங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நன்மைகள் பெற்றார்கள். அவர்கள் ஆண்டவரை விடாம கெட்டி பிடித்து கொண்டாங்க. இவர் வரலன்னா என் குடும்பம் என்ன கதி, இவர் வரலன்னா வியாதி, இவர் வரலன்னா கஷ்டம், கண்ணீர், வருத்தம், தரித்திரம், பாவம், இவைகள் எல்லாம் விடுதலாக்கின ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார்கள். கூட இருந்தா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், கூட இல்லைனாலும் வேற விதமா குற்றச்சாட்டுகள். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியவில்லை அந்த படத்தை குறித்து. 2வதாக அவரோடு கூட ஊழியங்களை செய்தார்கள், கூட இருந்து தங்கள் ஆசைகளால் தாங்கினார்கள். எவ்வளவு காரியங்களை சொல்லலாம், சுருக்கமாக படித்துக் கொள்ளும். 2வதாக இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28, 27, 28 ஆகிய வசனங்களை பாருங்களேன். 2வதாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து ஊழியங்களை செய்கிற நாட்களில் உதவி செய்தார்கள். இப்பொழுது சிலுவையில் அடிக்கிற நேரம், அந்த நேரத்துல கூட பாருங்களேன், திரள் கூட்டமாக ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலாடிகள் கர்ப்பவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் குடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அவர் சிலுவையில் அடிக்கப்படுற நாட்களில் நிறைய பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. எரேமியா 22:10 வாசிக்கிறோம், மரித்தவனுக்காக அழ வேண்டாம், உயிரோடு இருக்கிறவனுக்காக, சிறைப்பட்டு போனவனுக்காக, தான் ஜனன பூமியை காணாதபடிக்கு காணப்படுகிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க. எரேமியா 22:10 வாசிக்கிறோம். இங்கே கூட அப்படிதான் வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 சிலுவையில் மரிக்கிற நேரத்தில் கூட பெண்கள் இந்த ஜீசஸ் படம் பார்க்கும்போது அல்லது பாட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த தாய் சிலுவை இருந்து கீழே விழும்பொழுது அந்த தாய் ஓடி வந்து அணைத்து கொள்ளுகிற ஒரு காட்சி பயங்கரமா இருக்கு. கண்ணீர் வரும், வேதனை, துக்கம். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான அநேக பெண்கள் ஆண்டவரோடு கூட அழுதார்கள். கடைசி நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துனுடைய தாய் முதல் சீசியாக ஒரு சீசி, சீடர்களிலே அவர்கள் பிரதானமுடன் சொல்லலாம். 120 பேர் மேல் வீட்டார்களை ஜெபிக்கிற அவர்களோடு கூட இணைந்திருந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட இருந்தாங்க அந்த இடத்துல.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், ஊழியம் செய்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 26, 27 அதோ உன் தாய் சீஷனை பார்த்து, அந்த தாயை பார்த்து அதோ உன் மகன். அந்நேரமே தாயை கூட தனிமே விட்டு போகாமல் தான் சீஷனோடு கூட உன் தாயை உன் மகன் என்று ஏற்றுக்கொள் என்று ஒரு அரவணைப்பு. நான் உங்களை திக்கற்றலாக விடேன்னு சொன்ன ஆண்டவர் தாய்க்கு ஒரு ஆதரவாக அந்த இடத்துல வைத்ததை பார்க்க எனக்கு அருமையானவர்களே, தாய் உள்ளம் இந்த உலகத்துல யாருக்கு இல்லைன்னு சொல்லலாம். தாய் அன்பு இந்த உலகத்துல ஈடுகட்ட முடியாது. தாய் ஸ்தானத்தை யாரும் நிரப்ப முடியாது. தாய்க்கு ஈடாக ஒன்று நம்ம சொல்லவே இயலாது. ஆனா அந்த தாய் உள்ளத்தையும் அன்பையும் அந்த இரக்கத்தையும் தயவையும் அந்த கரிசனையும் காரணத்தையும் தாய்க்குள்ள வைத்த பிதாவாகி தேவன் அவருடைய அன்பு இந்த தாயாண்ட நிற்கும் பொழுது அந்த தாயை காட்டிலே இந்த இரட்சகருக்கு இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. என் மேல இவர்களோ இறக்கப்படுகிறேன் தாய், அந்த தாயை உண்டாக்கின தெய்வம் நான், உன்னை சும்மா விடுவனா என்று சொல்லி ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு பிளெஸ்ஸிங் அந்த இடத்துல சிலுவையில் இருந்து கொடுக்கறத பார்க்க எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. மூன்றாவதாக கடைசியாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது பெண்கள் இருந்தார்கள். அவர் மரிக்க தருவாயத்தில் பெண்கள் இருந்தார்கள், தாயும் இருந்தாங்க. கடைசியில் அவர் உயிர் தெழுந்த பொழுது கூட முதல் குட் நியூஸ், நற்செய்தி, வேத வாக்கியங்கள்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்படுவான், உயிர் தெழுவால் 3ஆம் நாள், வேத வாக்கியங்கள்படி என்று சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிற வண்ணமாக அந்த குட் நியூஸ். எந்த குட் நியூஸ் என்றால் இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதல் செய்தியை பெண்கள் தான் சொன்னாங்க. இஸ் வண்டர்ஃபுல். சீடர்களுக்கு பயந்து போய் வீட்டுல பூட்டி கொண்டு கிடக்குறாங்க. அந்த வீட்டுல பூட்டி கிடக்கிற அந்த வீட்டுல பெண்கள் தான் ஓடி கதவை தட்டி, நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்தார், அவர் வைத்த கல்லறை காலியா இருக்கு, அவரை சுற்றின அந்த துணி மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆள் தான் மடிச்சு வச்சிருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. கல்லறை திறக்கப்பட்டு இருக்க கண்டார்கள். தேவ தூதர் அந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறத கண்டார்கள், கேட்டார்கள், பார்த்தார்கள். அவர் இங்கில்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் வேத வாக்கியங்கள் படி உயிர் தெழுந்தார். மத்தேயு 28 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், மார்க் 16 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், லூக்கா 24 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 முதல் 7, 8 வசனங்களில் அவர் உயிர் தெழுந்தார். அந்த 15 அதிகாரம் முழுவதுமாக ஒரு உயிர் தெழுதல் குறித்து, தவறான நினைக்கிறவர்களுக்கும் உயிர் தெழுதல் குறித்து உபதேசம். ஒரு விவசாயி, ஒரு உயிர் தெழுதல் எப்படி இருக்கும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எப்படி இருக்கும், அந்த வார்த்தைகள் அழகா இருக்கு. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதல். அந்த உயிர் தெழுதல் குட் நியூஸை பார்த்தார்கள், எல்லாருக்கும் சொன்னார்கள், சாட்சியா அவர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் இருந்தாங்க? மரியாம்மா இருந்தாங்க, இயேசுவின் மரியாள் இருந்தாங்க, மகதலேனா மரியாள் இருந்தாங்க, சின்ன யாக்கோபின் தாய் மரியா தாய் இருந்தாங்க, சலோம் என்றதான தாய் இருந்தாங்க, அநேக பெண்களும் கூட இருந்தார்கள். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிற பாரு. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதல் நாள் விடிந்த வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய ரோபம் மின்னலை போல, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவர்களுக்கு பயந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததுனால திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள்.
தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கில்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமா போய் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று, உயிர் தொழுதில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு முன்னே போனா, உங்களுக்கு முன்னே இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். உங்களுக்கு முன்னே போகிறார், உங்களுக்கு சொன்னேன். He is alive. Jesus is alive. அவர் உயிரோடு இருக்கிறார், நீங்க போங்க என்று சொல்லி தைரியப்படுத்தி அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. யாரென்றால் பெண்கள். ஆகையினால மரியாள், மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமி, அவங்க அநேக பெண்கள் அந்த ஊழியத்தில் பங்கெடுத்தார்கள். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவருக்கு சேவை செஞ்சு ஊழியம் செஞ்சார்கள். தங்கள் ஆஸ்திகளால மரிக்கும் தருவாயில சிலுவையில் அடிக்கப்படுகிற நேரத்தில் கூட பெண்கள் கூட இருந்து ஊழியங்களை செய்தார்கள். மரித்த பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடும் அந்த நியூஸை கேட்டார்கள், அவரை பார்த்தார்கள், கண்டார்கள், ஆச்சரியமாக குட் நியூஸ் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், உயிர் தெழுந்த செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தாய்மார்களுக்காக சலிட். வீட்லயும் வேலை, வெளியும் வேலை, சபையிலும் வேலை, அநேக பெண்கள் அநேக இடங்களில் கூடி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே சபைகளுக்கு கூட இன்னைக்கு அநேக சகோதரிகள் தான் அதிகம். ஆகவே பெண்கள் ஊழியம் செய்யலாம், பெண்கள் ஊழியம் செய்யலாம் என்பதை குறித்து நல்ல அருமையான 3வது பாகம் நாம் படித்து கொண்டோம். பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கேள்வியோடு கூட ஊழியம் செய்யலாம் என்ற நல்ல செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் சித்தமானால் 4வது பாகத்தில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.